ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் குரோசோகிஸ் பியூர் லவ் நெவர் ஸ்டாப்ஸில் எபிசோட் நம்பர் 6 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை வந்து ரெமி மிரட்டியிருப்பா, நீ ஹீரோ கூட இருக்கக்கூடாது, அவனோட கெரியரே நாசமாயிரும்னு. ஹீரோயினும் இல்லை முடியாத அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் பார்த்தா இந்த யூரி பையன் வேற பாரு, ரெமியும் ஹீரோவும் சேர்ந்து கப்பலாக இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னு. இதை கேட்டதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு தூக்கமே வராது. ராத்திரி முழுக்க உட்காந்து சோஷியல் மீடியாவை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா மெசேஜ்னு எடுத்து பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் அனுப்பியிருப்பாங்க. நான் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், உன்னை பார்க்கலாமான்னு. ஹீரோயினும் உடனே யோசிக்காம ஓகே அப்படின்னு எழுந்திரிச்சு அவங்க அப்பா கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் சொல்றதுக்காக போறாங்க. அவங்க அப்பாவுக்கு தம்பி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் அப்பா, நான் ஷாப்ல கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு மறந்துட்டேன், அதனால நான் இப்போ போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு. அவங்க அப்பாவும் நாங்களும் உன் கூட வரவான்னு கேட்க, இல்லை இல்லைப்பா பரவாயில்ல, நான் உடனே வந்துடுவேன்னு சியான்னு சொல்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இரு, ராத்திரி நேரமாங்க, வெளியில் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ ஒழுங்காக பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வா, ஏதாச்சும் ஒன்றுனா உடனே கால் பண்ணுன்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு கடை ஹீரோவை பார்க்குறதுக்காக போகிறாங்களா. அப்போ அந்த இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, எப்போவுமே சியானோட இன்ட்யூஷன் தப்பாக போனதே கிடையாது, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ன கடத்திட்டு போகிறதுக்காக வந்துடுவாங்களா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக கடத்தல்கார மாதிரி ஒருத்தன் ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறான். ஃபுல்லாக ஹுடி பிளாக் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கான். ஹீரோயினும் ஐயோ போச்சு அப்படின்னு அங்கேருந்து ஓட நினைக்கும் போது கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கருப்பு கலர் ஹுடிக்காரனே ஹீரோவாக தான் இருப்பாங்க. நீயா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆமாம் நான் தான். நீ எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு கேட்குறதுக்கு என்னை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்ல. ஹீரோயினும் சரி சரி, இப்போ இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க, அதனால மூச்சு விடு, ஃபஸ்ட்டு ஹுடியை கலட்டு அப்படின்றாங்க. ஹீரோவும் கலட்டுறாங்களா. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே எவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினோட பக்கத்தில் போகிறாங்க. ஹீரோயினும் இல்லை இல்லை இல்லை, நீ இவ்வளோ பக்கத்துலலாம் வரக்கூடாது, கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ கோபம் பண்ணல. ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்கல. அவங்க சிரிச்சுட்டே பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்னை பார்த்ததை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு. ஹீரோயினும் இவன் ஏன்டா இப்படி இருக்கான், நான் மட்டும்தான் நேற்றுக்கு நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேனா, சோஷியல் மீடியாவில் நடந்த விஷயங்களை பற்றி நான் மட்டும்தான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ கேட்குறாங்க, நீ சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கியான்னு. ஹீரோயினும் ஏன் நான் ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, எங்களோட மூவி ஷூட்டிங் முடிய போகுது, அதனால டேரக்டர் தேங்க்ஸ் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அதில் நீயும் வரணும் அப்படின்னு டேரக்டர் கேட்டுக்கிட்டாங்க, ஸோ நீயும் வா அப்படின்றாங்களா. ஹீரோயினும் அது எப்படி நான் வர முடியும், அங்கே எல்லாருமே ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, மூவி சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்னு. ஹீரோவும் யார் சொன்னால் நீ ஆர்டினரின்னு, நீ ஒன்றும் ஆர்டினரியெல்லாம் கிடையாது, இந்த நாவலே ஒன்னால தான் நடந்திருக்கு, ஸோ நீ வந்தே ஆகணும், நீ ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்னு. அப்போ தான் ஹீரோயின் மறுபடியும் ரெமி சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு கேட்க ஹீரோவும் சோஷியல் மீடியாவா, நான் அதெல்லாம் திறந்து பார்க்குறதே கிடையாது, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோயினும் ஒன்றும் இல்லை நீயே இன்வைட் பண்ணியிருக்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோயினோட கன்னத்தை பிடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனையா ஹீரோயின், ஏதாவது ஒன்று கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஐயோ இப்படி வந்து கேட்டேன்னா நான் எப்படிடா பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொட்டாவி விடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப தூக்கமாக வந்துட்டு இருக்கு, நீயும் கண்டிப்பாக டயர்டாக இருப்ப, அதனால வீட்டில் போயிட்டு நல்லா தூங்கு, இப்போல்லாம் ரொம்ப குளிராக இருக்குல்ல, அதனால சுடுதண்ணி குடி, முடிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் பால் குடி, கூடவே ஜிஞ்சரும் போட்டு குடி சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோ தேங்க்யூ சொல்கிறாங்க. 2 பேருமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. ஹீரோ திரும்பி பார்க்காம போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் திரும்பி பார்த்து நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், தேவையில்லாமல் அவனை வேற நான் டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பேன், இந்த சோஷியல் மீடியா இஷ்யூவை பற்றி நம்ம அவன்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் கரெக்டு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இங்கே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஜாம்பி மாதிரி நிறைய ஃபுட்டை செஞ்சு கொண்டு வராங்களா. அவங்க 2 தம்பிமார்களும் பார்த்துட்டு ஏய் ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ ஃபுட்டு செஞ்சுருக்க, மறுபடியும் உனக்கு தூக்கம் வரலையா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆக்சுவலி நான் உங்களுக்காக நிறைய சமைக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் சியானுக்கு டவுட் இருக்குது, ஹீரோயின் கிட்ட ஏதோ சரியில்லை அப்படின்றது அவங்களுக்கு புரியுது, ஆனால் என்னன்னு கேட்க முடியலை. இப்போ சியா கிளாஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஷாப்பில் அவங்க அக்கா இல்லை, யூரி மட்டும்தான் இருக்கான். என் அக்கா எங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உன் அக்காவா, ஹீரோவோட மூவி இன்னைக்கு முடியுது, அதனால அந்த பார்ட்டிக்கு அவள் போயிருக்கான்னு. ஓ அப்படியா அப்படின்னு சியான் கேட்டுட்டு கொஞ்சம் சோகமாகறாங்களா. அதை பார்க்குற யூரியும் நீ உன் அக்காவா அவன்
உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு பயப்படுறியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு. சியானு, நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லைன்னு. யூரியும் எனக்கு தெரியும் தெரியும், உன் அக்காவை நீ யாரையுமே பார்க்கறது கூட அலோவ் பண்ண மாட்டேன். நீ ஒரு அக்கா பையன் அப்படின்றதே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ நீ கவலைப்படுற மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு. சியானு, என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு உள்ள ஓடி போயிடுறாங்க. யூரி எப்படியாச்சும் இவங்க எல்லாரையுமே வளைச்சு போட்டு ஹீரோவையும் பிரிக்க தான் பிளான் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா அது ஏன் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மைக்கா கிட்ட இருந்து அழகான கவுன் ஒன்று கடன் வாங்கி போட்டுட்டு வந்திருப்பாங்க. மைக்காவை வச்சு தான் மேக்கப்பும் போட்டிருப்பாங்க. செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக போச்சுன்னா நான் மைக்காக தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு உள்ளே போகிறாங்களா. எடிட்டர் ஹீரோயினை நோட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ரெமி தான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ பொக்கெட் கொண்டு போய் கொடுத்துட்டு, ரெமிக்கு நீங்கள் இந்த மூவியில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோட நாவலை அழகாக மக்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு ரெமியும் நான் இதுக்கு சந்தோஷம் தானே படணும், நீ என்னை புகழ்ந்து தானே தள்ளிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஹீரோ கீழே இறங்கி வந்து ரெமி கூட சேர்ந்து டைரக்டர் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தனியாகவே இருக்காங்க. எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல நான் மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருக்குது. இல்லை இல்லை பரவாயில்ல, என்னை ஹீரோ தானே இன்வைட் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு ஆள் என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு நான் இதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயினை கவனிச்சிட்டாங்க. ஸோ சிரிக்கிறாங்களா, நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு வராங்க. ரெமி தடுத்து நிறுத்திட்டு, நீ கூட இன்னைக்கு டின்னர் சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஹீரோயினுக்கு மறுபடியும் சோகமாயிடுச்சு. அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய 2 பேர் பின்னாடி இருந்து, பாத்தியா அவங்க 2 பேரும் கையோடு கை கோத்து நிற்கிறாங்க, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரியே இருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் பர்ஃபெக்ட் மேட்ச், சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாத்தியா, எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படி சொல்ல ஹீரோயினுக்கு அழுகையே வந்துருச்சு. அதனால அங்கேருந்து கடகடன்னு வெளியில ஓடி போயிடுறாங்களா. அதை ஹீரோ கவனிக்கிறாங்க. ஹே ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போறாங்க. அதை எடிட்டர் கவனிக்கிறாங்க. ஸோ ஹீரோ பின்னாடியே எடிட்டர் ஓடி போயிட்டு, ஏய் ஹீரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நடந்த எல்லா விஷயங்களை பற்றியும் ஹீரோவுக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் டெரஸில் தனியாக உட்காந்துட்டு, நான் ஹீரோ கிட்ட ஐ லவ் யூ சொல்லவே இல்லை, நான் அவனை லவ் பண்ணவே இல்லை, ஆனாலும் எதுக்காக அவனை வேற ஆள் கூட பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் என்னை பார்த்து தேவதை மாதிரி இருக்கேன்னு சொன்னான். அவனோட கண்ணுக்கு தான் நான் தேவதை மாதிரி தெரியறேன் போல, என்னோட கண்ணுக்கு நான் தேவதை மாதிரி தெரியவே இல்லை அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ரெமி கரெக்டாக அங்கே வந்துட்டா. ஹீரோக்கு முன்னாடியே ரெமி வந்துட்டா. நீ தனியாக இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க போல அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும் ஹீரோ கூட யார் சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு. அதனால தானே நீ ஒதுங்கி வந்திருக்க. பாத்தியா சோஷியல் மீடியாவில் கூட எல்லாருமே எங்கள் 2 பேரையும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ஹீரோயினும், ஆனால் அந்த ஃபோட்டோ ஒரு பொய்யான ஃபோட்டோ, அது உண்மையே கிடையாது, அவனும் நீயும் லவ்வர்ஸே கிடையாதுன்னு. ரெமியும், ஆமாம் ஃபேன்ஸ் எங்கள் 2 பேரையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, அதனால இந்த மூவியை பற்றி இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ரெப்யூட்டேஷனுமே ஜாஸ்தி ஆயிருக்கு. நீ அவன் கூட இருக்கிறதுனால அவனுக்கு பிரச்சனைனா கூட நான் அவன் கூட இருக்கிறது அவனுக்கு பாசிட்டிவாக தான் அமையும். ஸோ அவனை பற்றி யோசிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு கிவ் அப் பண்ணிவிடு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு. ஹீரோயினும், நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேங்களான்னு கேட்குறதுக்கு, நீ சோஷியல் மீடியாலாம் பார்க்கவே இல்லையா, எல்லாருமே நாங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அவனோட நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன அவன் இவ்வளோ போரிங்கான பர்சனாக இருப்பான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவனை பார்க்குறதுக்கு லவ்வர் பாய் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கான், ஆனால் அவனுக்கு லவ்வில் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, பொண்ணுங்களை பற்றின டேஸ்ட்டும் கிடையாது. இருந்தாலும் அவனோட நாவல் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான், சூப்பராக இருக்கான். அதனால வேற எல்லா விஷயத்தையுமே தள்ளி வச்சுட்டு அவன் போரிங்கான பர்சனாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் ஒன்றும் போரிங்கான பர்சன் கிடையாது, அவன் ரொம்ப அழகானவன், அவனோட நாவல் ரொம்ப பாப்புலராக இருக்குது, அவன்கிட்ட காசு நிறைய இருக்குது, அது மட்டும் அவன் நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்றது மீனிங் கிடையாது. அவனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, அந்த மனசால் அவன் ரொம்ப ரொம்ப அழகானவன், அந்த மனசெல்லாம் ஒன்றை மாதிரிப்பட்ட போரிங் ஆளுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொன்னோடனே ரெமிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடி சொல்ற அப்படின்னு கேட்டு திரும்பி நிற்கிறாங்களா. ஹீரோயினும், என்னைக்குமே ஹீரோ பக்கத்தில் நிற்கக்கூடிய உரிமையை நான் உனக்கு மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன உடனே ரெமிக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு.
என்னையா இந்த மாதிரி பேசுற அப்படின்னு உனக்கு எவ்வளோ தைரியம்னு கையில் வச்சிருக்கக்கூடிய ஒயினை ஹீரோயின் மேலே ஊத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாளா. ஹீரோயினும் ஐயோ அப்படின்னு கண்ணை மூடுறாங்க. ஆனால் அவங்க மேலே எதுவுமே சிந்தலை. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நடுவில் வந்து தடுத்துருப்பாங்க. இப்போ ரெமி உடனே ஓடி வந்து ஐயோ ஹீரோ சாரி என்னை மன்னிச்சிரு, என்னோட கை ஸ்லிப் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் நீ பார்த்த அப்படின்னா நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ரூமர்ஸ் கூட நல்ல விஷயம் தான். நீயும் நானும் டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால ஜப்பானில் மட்டும் கிடையாது, எல்லா இடமுமே உன்னோட புகழ் பரவும். ஸோ ரூமர்ஸ் எல்லாத்தையுமே உண்மையாக்குற மாதிரி நம்ம 2 பேருமே போயிட்டு எடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்கிட்டையுமே நம்ம டேட்டிங் பண்ணுறத அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஷாக் ஆகி ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவும் ஓகே நம்ம போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு. என்னடா இவன் அனௌன்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு உள்ளே போய் கண்ணை தள்ளிட்டு இருக்காங்க. எடிட்டர் இவங்க 2 பேரையுமே பார்க்குறாங்க. ஹீரோ மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்ச நேரம் நாங்கள் பேசுறதை கேட்குறீங்களான்னு. உடனே எல்லாரும் என்ன கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணி கேட்குறதுக்கு ஹீரோ சிரிச்சுட்டே நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ஆக்சுவலி நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஸோ அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போனால், எனக்கு ரெமிக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இந்த உலகமே திரும்பினாலும் வானமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் அந்த ஒரு பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையுமே எக்காரணத்தை கொண்டு நான் ஏறெடுத்து கூட பார்க்கவே மாட்டேன். ஆக்சுவலி இந்த ரூமர்ஸ் எல்லாமே பொய் அப்படின்ற விஷயம் ரெமிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெமியை பார்க்குறாங்களா. ரெமிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐயோ அப்படின்னு இருந்தாலும் சிரிச்சு சிரிச்சு மழுப்புறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க இருந்தாலும் மூவி ஸ்டாப் ஆகிடக்கூடாதுல்ல, மூவிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ரெமி அதை எப்படி டினை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் அவங்க எல்லாருக்குமே உண்மையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் சொன்னேன். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெமி என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன், அழகாக இருக்கேன், ஆனால் என்ன நான் ரொம்ப போரிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படித்தானே ரெமின்னு கேட்க ரெமியும் ஆனாலும் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொன்னேன் தானே அப்படின்னு சமாளிக்க ஹீரோவும் ஆமா ஆமா சொன்னீங்க. ஸோ இந்த ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் லவ் பண்ற பொண்ணு வேற, நான் ரெமியை லவ் பண்ணல. ஸோ நீங்க யாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்கன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு கண்ணீரே வந்துடும் போல இருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எடிட்டர் உடனே ஹீரோயினை திரும்பி பார்த்து ஹீரோயின் வா நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ரெமியும் ஹீரோவும் தனியாக பேசுகிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க ரெமி நீ இந்த மூவியில் நடித்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்னோட நாவலை நீ ரொம்ப அழகாக மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி மூவியில் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்த. ஆனால் அதுக்காக நீ ஹீரோயினை புள்ளி பண்ணுறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை நீ அவளை சீண்டி பார்க்குறத ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் உன்னை எனிமையாக தான் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும்னு. உடனே ரெமியும் எனக்கு நல்லாவே புரியுது, நான் பேசின எல்லாத்தையுமே நீ கேட்டுட்ட அப்படிதானேன்னு கேட்க ஆமாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு ரமியும் சரி சரி எனக்கு ஒன்றை வேணா பிடிக்காம இருக்கலாம், உன்னோட விஷயத்தில் நான் இனி தலையிட மாட்டேன். ஆனால் என்ன எனக்கு உன்னோட நாவல் ரொம்ப பிடிக்கும், உன்னோட நாவலை பற்றி நான் சோஷியல் மீடியாவில் போட்ட எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. அப்போ எடிட்டர் பின்னாடி இருந்து எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஹீரோவோட நாவலை பற்றி நல்ல விதமாக எழுதுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட 2வது சாப்டர் இன்னும் கொஞ்ச நாளையில் ரிலீஸ் ஆகிடும், அதையும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட்ஸை உண்மையாக லீவ் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படின்னு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரெமியும் கண்டிப்பாக நான் அந்த நாவலை ரீட் பண்ணிவிட்டு என்னோட மனசில் உண்மையாக என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக லீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எடிட்டர் ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு உங்களோட அடுத்த படம் சூப்பராக போகணும் அப்படின்னு ஹாப்பியாக பாய் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ரெமி போனதுக்கப்புறமா எடிட்டர் டேய் நீ ஏதாச்சும் மைக்க பிடிச்சி பேச போற அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன பண்ணுறது என்ன மன்னிச்சிருங்க, ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது என்னால் எதையுமே பொறுத்துக்க முடியல, அதனால தானே. எடிட்டர் சரி சரி ஹீரோயின் பார்க்கிங் லாட்டில் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், பேசுன்னா போய் பேசிட்டு வா, அவளை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுன்னு. ஹீரோவும் நிஜமாவா அவளை நான் பார்க்கலாமா, நீ தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னு. எடிட்டரும் போடா போ அப்படின்றாங்க. ஆனால் என்ன லிமிட்டை மட்டும் கிராஸ் பண்ணிடாதுன்னு ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. பார்க்கிங் லாட்டில் ஹீரோயின் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு வா நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டேன்னு ஹீரோயினும் பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் காருக்குள்ளே ஏற்றி விடுறாங்க.
உள்ளே போனதுக்கப்புறமா நீ என்னை ட்ரா பண்ணுறதுக்காக இப்போ பாதியிலே மீட்டிங்லேருந்து வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லையான்னு கேட்க ஹீரோ பிரச்சனையெல்லாம் கிடையாது, என்னோட ட்ரெஸ் அழுக்காக இருக்குது அதனால சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அதனால ஒருத்தரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு. ஹீரோயினும் என்னால் தானே உன்னோட ட்ரெஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்குறதுக்கு இல்லை இல்லை உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீ உன் மேலே எந்த பழியையுமே தூக்கி போட்டுக்காதன்னு. ஹீரோயின் உடனே சோகமாயிட்டு அழ ஆரம்பிச்சிட்றாங்க. என்னை மன்னிச்சிட்டு, நான் எப்போவுமே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருக்கிறேன்னு. ஹீரோவும் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் தான் சோஷியல் மீடியாவில் வந்து ரூமர்ஸை கவனிக்காமல் இருந்துட்டேன், இது என்னோட தப்பு தானே. ஹீரோயின் உடனே ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்றாங்க. ஹீரோ ஹக் பண்ணிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னோட மனசில் ஏதாச்சும் கவலை இருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லு, நான் அதை கேட்குறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பேன்னு. ஆனால் ஹீரோயின் அழுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லையா, அதனால் ஹீரோ கேட்குறாங்க உன்னோட மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் கொட்டினா தான் நீ சரியாகுவ அப்படின்னா நீ கொட்டு, நீ அழு, பிரச்சனையே கிடையாது, நான் உன் பக்கத்துலேயே உட்காந்து எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருப்பேன்னு. ஹீரோயின் உடனே அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஆக்சுவலி நான் சோஷியல் மீடியாவில் உன்னையும் ரெமியையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியல, எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு, ஆனால் அந்த ஃபீலிங்கை என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியலை, எனக்கு உன்கிட்ட சொல்லணும் போல் இருந்துச்சு, எனக்கு ஒன்றையும் ரெமியை சேர்த்து பார்க்குறதுக்கு பிடிக்கவே இல்லைன்னு, ஆனால் அந்த மாதிரி சொன்னால் நான் ஒரு செல்ஃபிஷான பர்சன் அப்படின்னு நீ நினச்சிருவியோ அப்படின்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, சோஷியல் மீடியாவில் எல்லாருமே உங்களை லவ்வர்ஸாக பார்த்தது எனக்கு பிடிக்கவே இல்லை, நானே என்ன வெறுத்தேன், இந்த மாதிரிலாம் எனக்கு ஏண்டா தோணுது அப்படின்னு எனக்கே என் மேலே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக உனக்கும் அப்படி தானே இருக்கும்னு. உடனே ஹீரோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது, நீ உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை எப்போ வேணாலும் வெளியில் காட்டலாம், நான் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ சந்தோஷமாக இருக்கியோ கஷ்டப்படுறியோ ஜெலஸ் ஆகுறியோ உனக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே என்கிட்ட காட்டு, நான் அதை முழுசாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணால் எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நான் எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, அழுறதா இருந்தால் அழுத முடிச்சு, ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாது, எனக்கு எப்போவுமே நீ என்னோட தேவதை தான் அப்படின்றாங்களா. ஹீரோயினுக்கு சந்தோஷத்தில் இன்னும் அழுக ஜாஸ்தியாக வருது. ஸோ ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. நிஜமாவே நான் ஜெலஸ் ஆகலாமான்னு கேட்குறதுக்கு கண்டிப்பாக உனக்கு என்ன தோணுதோ நீ எல்லாத்தையுமே என் முன்னாடி காட்டலாம், நீ என் முன்னாடி நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ஹீரோயினோட தலையை தடவி விட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோவோட கை ரொம்பவே வார்மாகவும் பெருசாகவும் எனக்கு தெரியுது, அவன் என்ன அழக்கூட விட மாட்டேங்கிறான், பாரு எந்த மாதிரி என்ன கவனிச்சிட்டு இருக்கான், அவனோட கை என்னோட கண்ணீரை துடைக்குது, என்னோட தலையை தடவி விடுது, இதனால எனக்கு அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோயின் லவ்வர் சொல்ல போகிறாங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.